நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மையை அதிகரிப்பதற்கான ஒரு எளிய மருத்துவம். இது வந்து நெறைய சித்தர்கள் கையாண்ட ஓலைச்சுவடி ரகசியம்னே சொல்ல முடியும். இத பயன்படுத்தி நெறைய பேரு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பலனடையணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவ உங்களுக்கு வழங்குகிறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இது எப்படி செய்யலாம்? இதோட நன்மைகள் என்ன? இது எதனால ஏற்படுகிறது? அப்படிங்கிறத பத்தி முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய ஆண்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விரைப்புத்தன்மை குறைபாடு காணப்படுகிறது. அதிலயும் ஒரு 40 வயசு தாண்டிட்டாங்கன்னா, அவங்களுக்கு சுத்தமாவே எரிச்சல்மை இல்லாம போயிருது. அதனால கணவன், மனைவி 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய சிரமங்கள், மன உளைச்சல்களுக்கு ஆளாயிருறாங்க. அப்படிப்பட்டவங்க என்னென்னலாமோ சாப்பிட்டு பார்க்குறாங்க. கடைகள்ல சொல்லி நெறைய சத்தான உணவுகளு, நெறைய பழங்கள்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் அது கூடுறதில்ல. அப்போ ஒரு எளிய மருத்துவத்தின் மூலமாக இத நம்ம சரி செய்து கொள்ள முடியும். இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது தான். ரத்த ஓட்டத்த அதிகரிக்கணும். ரத்த ஓட்டம் அதிகமானாலே போதும், உடம்பு சரியாயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல சூடு, உஷ்ணம் காணப்படும். உஷ்ணத்தின் மூலமாகவும் சிலருக்கு எரிச்சல்மைகள் இருக்காது. சிலருக்கு மன உளைச்சலின் காரணமாகவும் எரிச்சல்மை குறைபாடு காணப்படும். விரைப்புத்தன்மை குறைபாடு காணப்படும். ரத்த ஓட்டம், அடுத்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை. இப்ப இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம சரி பண்ணணும். அப்படின்னா, நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தினமும் காலையில நல்லா நீராட சொன்னாங்க. குளிச்சு அதாவது பார்த்தீங்கன்னா, வாரத்தில ஒரு நாளாவது கண்டிப்பா எண்ணெய் வச்சு குளிக்கும்போது, உடல் உஷ்ணம் குறையும்னு சொன்னாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே நீராகாரம். நம்ம உடம்புல வந்து பித்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக நீராகாரம் எடுக்க சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த நீராகாரத்த அவங்க எடுத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல இயற்கையாகவே அவங்களுடைய பித்தம் சமநிலைப்படும். அப்போ மூளைச்சூடு, சூடு எல்லாமே குறையும். ஆனா, இன்றைய காலம் நம்ம அப்படி பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா, கட்டாயம் இல்லன்னு சொல்ல முடியும். அப்போ உடல் உஷ்ணமாயிட்டுனா, அந்த உஷ்ணம் குறையாது. உஷ்ணம் குறையலனால என்ன ஆகும்? நம்ம உடம்புல ஒரு விதமான வறட்சி உண்டாகும். பித்தம் அதிகமாகும். வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவும் இருக்கும்போது, ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அத போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம வந்து ஒரு அற்புதமான வழியில இது வந்து லேகியமாவும் பயன்படுத்தி சாப்பிட முடியும். உணவு அதாவது பார்த்தீங்கன்னா, பவுடராவும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு முறைய சொல்றேன். நீங்க அத பயன்படுத்திக்கங்க. இப்போ இதுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமான நாட்டு இளநீ. நீங்க செவ்வழி இளநீ பயன்படுத்திக்கலாம். இல்ல பச்சை இளநீ பயன்படுத்திக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஹைபிரிட் இளநீ தான் நெறையா வருது. அதனால நாட்டு இளநீர பயன்படுத்துங்க. ஏன்னா நாட்டு இளநீ தான் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் நாட்டு இளநீ எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 500 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கங்க. இது சுத்தமான கருப்பட்டி எடுக்கிறது நல்லது. இத வந்து நல்லா இடிச்சு, அத வந்து இந்த இளநீ கூட கலந்து உறவாடி லேசா இளம் சூடுல சூடு பண்ணுங்க. நல்லா மெழுகு பதம் வந்த உடனே, சலாம் மிசிறி ஒரு 70 கிராம் அளவு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கை விதை ஒரு 70 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு வந்து சுத்தி பண்ணி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அதுல வந்து தும்பு, தூசி எல்லாமே இருக்கும். இந்த கோரைக்கிழங்கு எடுத்துட்டு வந்து, அத சுத்தி பண்ணி, இந்த கோரைக்கிழங்கு என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, பால்ல வந்து அவிச்சு காய போட்டு, அத பவுடர் பண்ணிக்கங்க. இதுதான் நல்ல சிறந்த முறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ. முக்கியமே இதுல கவனிக்க வேண்டியது குங்குமப்பூ தான் கேட்டுங்க. ஒரிஜினல் குங்குமப்பூ வாங்குங்க. கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். ஆனா பலன் அதிகம். குங்குமம் பத்தி உங்களுக்கு எல்லாருமே நிறையவே தெரிஞ்சிருக்கும். இந்த குங்குமப்பூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிராம் சேர்த்துக்கங்க. லவங்க பட்டை ஒரு 25 கிராம் சேர்த்துக்கங்க. இது போக என்னன்னா, சுக்கு வந்து ஒரு 10 கிராம் சேர்த்துக்கங்க. கிராம்பு வந்து ஒரு 5 கிராம் சேர்த்துக்கங்க. இது எல்லாமே கலந்து சுவைக்காக வேண்டியும், நறுமணத்திற்காக வேண்டியும் ஏலக்காய் விதை எடுத்துக்கலாம். அல்லது ஏலக்காய் எடுத்துக்கலாம். இது ஒரு 5 கிராம் அளவு எடுத்தாலே போதுமானது. அல்லது ஒரு 3 பீஸ் எடுத்தாலே போதும். 3 பீஸ் எடுத்தாலே 5 கிராம் வந்துரும். இத எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையுமே சூடு பண்ணி அத பவுடர் பண்ணிட்டு, இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த இளநீல வந்து கலந்து, இத வந்து லேகியம் மாரி வடிவில நல்லா கிண்டி, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இளகி நல்லா வெந்து வரக்கூடிய பருவத்தில, கிட்டத்தட்ட ஒரு 200 எம்எல் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்தா அந்த பொது பொதுன்னு அழகா இருக்கும். லேகியம் வந்து அழகா இருக்கிறதுக்கு ஒரு 200 எம்எல் நெய் சேர்த்துக்கங்க. இந்த நெய்யோட சேர்த்து கிண்டி வச்சுட்டு, ஒரு நல்லா ஆறுன பிறகு, தேன் வந்து ஒரு 500 எம்எல் சேர்க்கலாம். 300 எம்எல் இருந்து 500 எம்எல் சேர்க்கலாம். சேர்த்து மறுபடியும் நல்லா சுவைக்காக நல்லா கிண்டி விட்டுட்டீங்கன்னா, அற்புதமான விரைப்புத்தன்மை குறைபாடக்கூடிய மருந்து தயார். சரி, எனக்கு இப்படி லேகியம் கிண்ட தெரியலைங்க, இளநீர் கிண்ட தெரியலைங்க அப்படின்னா, இந்த சொன்ன ஃபார்முலாவ பவுடர்லயும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பவுடர் பண்ணி நீங்க பனங்கற்கண்டோ, நாட்டு சர்க்கரையோ கலந்துக்கலாம். இல்ல வந்து கற்கண்டு கலக்கிறது ரொம்ப சிறந்த பலன் குடுக்குது. இந்த கற்கண்ட வந்து போட்டீங்கன்னா, அற்புதமான பலன்கள். அதாவது உடம்புல வந்து விந்து உற்பத்தி பண்ணும். ரத்த ஓட்டத்த அதிகரிக்கும். ஆ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேக ஆரோக்கியம் உண்டாகும். உடம்புல ஏற்படக்கூடிய மூளைச்சூடு, உஷ்ணம் எல்லாமே குறையும். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பாங்க.
2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தாம்பத்தியம் எண்ணம் அதிகரிக்கும். தாம்பத்திய எழுச்சித்தன்மை அதிகரிக்கும். முருங்கை விதை கலந்துருக்கிறதுனால சர்க்கரை வியாதிகளுக்கு நல்லது. ஒரு 40 வயசுக்கு மேல போயிட்டாங்கனாலே போதும், சர்க்கரை வியாதியால பாதிக்கப்படுறவங்களுக்கு அற்புதமான தீர்வாக இருக்கும். இத எடுத்துட்டு வந்தாங்கன்னா போதும், கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் 10 நாள் எடுக்கும்போதே உடம்புல நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா ரத்த ஓட்டம் ஏன்னா வந்து குங்குமப்பூ இருக்கு பார்த்தீங்களா? அதுல ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் சாப்பிட சாப்பிட எலிச்சித்தன்மை அதிகமாயிரும். தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நல்ல ஆரோக்கியமான விரைப்புத்தன்மை உண்டாகும். ஆகவே இந்த முறைய கையாண்டு நெறைய பேரு பயன்படுத்தி நல்ல நிலைய அடைஞ்சிருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. நீங்களும் உங்களோட அன்பு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா அன்பு உள்ளங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுபோல பல நல்ல தகவல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம மருத்துவ மையத்தில குழந்தை பேறு சம்மந்தமான மருத்துவங்கள் நெறையா பேரு பார்த்து பலன் அடைஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் இதுபோல பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுன்னாலும், நம்முடைய மருத்துவ மையத்த தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி.